நீங்கள் கூப்பிட்டு 2 இந்த மாதிரி நீங்கள் நம்பர் 3 அப்புறம் போட்டு இவர் சோகமாக போயிடுவார். இவர் அனுப்பிச்சு வாங்க நீங்கள் போய் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை 1 அவங்க கொடுவாங்க. திருப்பி ஏமாத்த ஃபீலிங் வரும். நம்ம ஏமாத்துறாங்க வரமாட்டது மாஸ்டர். வருது மாஸ்டர். ஏமாத்துறாங்க அப்படி ஒரு சின்ன ஃபீலிங் அப்படி பண்ணிட்டேன் மாஸ்டர். இல்லை ஃபீல் பண்ணவே இல்லை. நீங்கள் கை எடுத்துருங்க. இப்போ நீங்கள் சோகமாக பண்ணால் நான் பண்ணுவேன். எப்படி சோகம் அப்படியே சோகமாயிட்டு எங்க இன்னும் சேரல. அவர் வருவார். கோரி முடிஞ்சுதா? முடிஞ்சு. Okay, 3, 2, 1, and go. Okay, please give a big round of applause and once again a big congratulations to the whole second chance team. இந்த பாடல் வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். வீடியோ 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 ஓகேவா? சார் அப்படியே சார் அப்படியே எங்க பாருங்க சார், கேமரா பாருங்க சார். சென்டர் சென்டர் சார். கேம் சென்டர். Thank you so much. ஆனா அவங்க ரொம்ப கம்மியா பேசினாலும் ரொம்ப அழகா இருக்கு அவங்களோட work. So congratulations Joseph once again. Next இந்த விழாவோட நாயகன் ஸ்ரீவி அவர்களை வந்து பேச அழைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல். சொன்ன மாதிரி மெலடி அண்ட் பீட் எல்லாமே கலந்து ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. Please share a few words. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீவி. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பட் இந்த சாங்கை முதலாளி அம்மா ப்ரொடியூசர் அவங்கள இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். இந்த பாட்டு பண்ணும்போது பார்க்கல. தேங்க்ஸ். மகேஷ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் இந்த சாங்கில் எனக்கு. அவர் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணுவார்ன்றது இந்த சாங் வச்சு தான் எனக்கு தெரியும். நல்லா டான்ஸ் ஆடுவார், பட் ஆக்ட் பண்ணுவார் தெரியும். ஒரு ஹீரோ மாதிரி இந்த பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட என்ன சொல்கிறது, வைரமுத்து சார் சொல்லுவார், என்னோட பாடலுக்கு நியாயம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி மகேஷ் வந்து எமோஷ்னலி அந்த சாங்கை கனெக்ட் பண்ணிட்டாரு. அம்மாவுக்கு அவங்கள பற்றி நான் சொல்லுவேன், எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக என்னோட இந்த சாங் அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களா, அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து என்னோட ஒய்ஃப். அவங்க தான் வந்து மேக்கப் போட்டாங்க. தேங்க்ஸ். வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஷெரின். தேங்க்யூ ஷெரின். யா நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் வர மாட்டேங்குது. மேபி நெக்ஸ்ட் மேடில் ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டர் அவர் வந்து சொன்ன மாதிரி ஹூக் ஸ்டெப்னாலே வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து இன்னைக்கு இந்த பாட்டில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெலடிக்கு ஸ்பேஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ அவரோட சாங்கில் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் பண்ணாமல் இந்த போர்ஷனுக்கு டிரெக்டர் கூட அப்படி ஒரு பிளெண்ட் ஆகி, ஸோ இந்த சாங் அவரை என்ன டிரெக்டர் என்ன சோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ தேங்க்யூ சார் ஸ்ரீதர் மாஸ்டர் சார். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாங்கில் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். யா நரேஷ் சார், ஜிவி பிரகாஷ் சார், பெரிய நன்றி. நீங்கள் என்னோட பாட்டை அக்செப்ட் பண்ணி நீங்கள் பாடினதுக்கு. பியூட்டிஃபுல்லாக பாடிருக்கீங்க. அண்டு நான் நினைக்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் பாடினதுலேயே பெஸ்ட் சாங் எந்த தான் நினைக்கிறேன். யா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன், ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் நரேஷ் சார் அவங்களோட காம்பினேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மெர்சல் அரசன் தளபதியோட சாங் வந்து மெர்சலில் வந்து பாடியிருக்காங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் என்னோட சாங் பாடியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன குட்டி சந்தோஷம். ரக்ஷிதா சுரேஷ் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. அவங்களோட அந்த சோல் அந்த அம்மோ பிரமி கூட அப்படியே மேட்சாக இருந்தது, பக்காவாக இருந்தது. அவங்க அம்மோ பிரமி பாடுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க. யா சபரி வந்து ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து நான் நினச்சேன் இட்ஸ் நாட் யூஸ்வல் சாங் ப்ரோ, கெட் ரெடி ஃபார் தட் அப்படின்னு சொன்னார். ஒரு எமோஷ்னல் ட்ரிப் ஒரு சாங் பண்ணோம். அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாத்தையும் கிராக் பண்ணது வந்து சபரி தான். இந்த டியூன் வந்தது எவ்வளோ நல்லா வந்திருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு முழு காரணம் சபரி அண்ட் மகேஷ். ஏன்னா அவங்க தான் எனக்கு என்ன நெக்ஸ்ட் வர போகுதுன்னு எனக்கு எப்பவுமே இந்த ஒரு கம்போசருக்கும் தெரியாது. அதை எடுத்து வரவங்க வந்து அவங்க தான். அவங்க வந்து அந்த
சிற்பி மாதிரி அவங்க தான் அந்த ஒரு டியூனை எடுக்கிறது நம்மக்கிட்டேருந்து. நிறைய பேச வரல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ஈவெண்ட்டில் நான் வந்து மறந்துட்டேன், வைரமுத்து சார் அவர்கிட்ட இந்த சாங் நான் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி எதுக்கு இப்போ ஆல்பம் சாங்லாம் இப்படி நான் இப்படி அப்படின்னு சொன்னார். இல்லை சார், இது வந்து ஆல்பம் சாங் இல்லை, அதுதான் டைட்டிலாக போட்டிருக்காங்க, மோர் தென் ஆல்பம் சாங். ஸோ ஒரு ஆல்பம் சாங்னால் இப்படி தான் இருக்கணும்னு அந்த டெம்ப்ளேட்டை உடச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணது வந்து சபரி ரியலி. நீங்கள் வந்து இந்த ஒரு சாங் போதும் நீங்கள் ஒரு டிரெக்டர்ன்றதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதுலேருந்து ஏதோ ஒரு சோர் தான பதம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு எவ்வளோ ஒர்க் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு ஒரு ஃபைனல் அவுட் பார்க்குறீங்க, 2 இயர்ஸாக ஐ மீன் அது வந்து அவர் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இது வந்து அவ்வளோ ஒர்க் போட்டு நேற்று நைட்டு வரைக்கும் கூட அவர் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். நான் கூட சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு காலைல ஈவெண்ட் இருக்குது, சீக்கிரமாக வரணுன்ட்டு. லாஸ்ட் நைட் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணி சிஜி ஒர்க்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை. ஸோ இதுதான், ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வெளில வர வரைக்கும் தான் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வந்ததுக்கப்புறம் எது அதுன்னு எந்த சாக்குமே நம்மளால சொல்ல முடியாது. அதனால ரொம்ப நேர்மையாக இந்த டீம் ஒர்க் பண்ணிச்சுங்க. இது எல்லா விஷயம் கோ த்ரூ பண்ணது, ஐ மீன் அந்த டைம் எடுத்து ஒர்க் பண்ணது, எல்லாரும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இருந்தாலுமே இதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டது வந்து ரியலி. இது எனக்கான விழா இல்லை, டெஃபினட்டாக இது எனக்கான விழா இல்லை, இது எங்கள் டீமுக்கான விழா. ஸோ அப்படின்னா நான் பார்க்குறேன், ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்றதை நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ, தேங்க்யூ ரிவா ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, சார் தினேஷ் சார், ஆல்ஃபி ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ யாரை விட்டேன்னா எடிட்டர், அவர் தான் இன்னைக்கு ஹீரோ. ஆக்சுவலாக இப்படி ஒரு ஸ்டோரியை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணது நீங்கள் தான் ப்ரோ. ஜோசப் ப்ரோ அந்த எமோஷன்லாம் செம்மையாக கேப்சர் பண்ணியிருக்காரு, அது எக்ஸலன்ட் ஒர்க். தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் ப்ரெஸ் பீப்புள். இந்த மாதிரி தான் நிறைய என்னோட ஃப்ரெண்டோட லான்ச்க்கெலாம் நான் தான் நினைப்பேன், ஆனால் தம்பி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க இடம் கொடுப்பாங்க. அவங்களாம் இப்போ என்னோட பாட்டுக்கு ஒர்க் பண்ண வந்திருக்காங்கன்னும் போது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்ஸ், தேங்க்யூ. Thank you, sir. So next, I would like to welcome Master Mahindran to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ப்ரொடியூசர் கிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு உயிர் குறுக்கெடுக்கிறது வந்து மச்சான் அதை சைலண்டில் போடுறோம். நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுலேருந்து, நம்மளுக்கு இந்த உலகமே என்னென்னு காமிக்கிறதுலேருந்து, நம்மளை ஒரு இடத்துல செட்டில் பண்ணுற வரைக்கும் அம்மா அப்பா இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், அதே தான் சினிமாவுக்கும். ப்ரொடியூசர்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே அம்மா அப்பா எல்லாமே. அப்படி ஒரு அம்மாவை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உட்காந்துருக்கும்போது தட் இஸ் ஸோ நைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸாக, நல்ல மைண்டடாக, லைக் நம்ம பாட்டு நல்லா வரணும், நம்ம கூட நடிக்கிற நம்ம ஹீரோ நல்லா வரணும், ஹீரோயின் நல்லா வரணும் அப்படின்ற சென்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த படம், அந்த பாட்டு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லைட்டாக மிஸ் ஆகி லைட்டாக உட்காந்து ஓகே அதை பார்க்கலாம் இது பார்க்கலாம் இல்லை என்ன அப்படின்னு நினச்சாலுமே யாரோ ஒருத்தங்க, அது வந்து மெயின் கீ டெக்னீஷியன்ஸாக இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. தட் கேன் பி எனி ஒன். அவங்க எங்கே நினச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாமல் நீங்கள் தான் எல்லாரையும் கரெக்டாக கேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணுங்கள். அண்ட் கேமராமேன், எடிட்டர், டைரக்டர்ஸ், ஐம் சாரி எனக்கு உங்கள் பேர் தெரியல. அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் யார் டைரக்டர் அம்மான்னு சொன்ன உடனே அப்பா கோவம் வந்துடும். ஏன்னா எங்களுக்கு அப்பா டைரக்டர்ஸ் தான். ஆல் தி வெரி பெஸ்ட் வெதர். நான் உங்களுடைய விஷுவல்ஸ் பார்க்கல, நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு அர்ஜென்ட்டாக ஓடி வந்தேன். ஐம் சாரி ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு ரசிகனா நான் வந்துட்டு சேனலில் பார்க்குறேன், சரிகமலை பார்க்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர்,
நிறைய பேரை வந்துட்டு நம்ம ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நம்ம ஸ்டாராக பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்னும் அவங்க எங்கே இருந்தாலுமே நம்ம கண்ணு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி போகும். அப்படி ரொம்ப ஸ்க்ரீனை வந்துட்டு டப்பு டப்புன்னு அங்கங்கே அவர் வர்ற ஷார்ட்லலாம் கேப்சர் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நானும் ரொம்ப சின்ன வயசு ஒழுங்காக ஆடுறேன் அப்படின்னு சொன்ன காலத்துலேருந்து தம்பி வாங்க இந்த மூமெண்ட் ஆடுங்க அப்படின்னு சொல்கிற காலத்து வரைக்கும் நான் கூட இருந்திருக்கேன். அண்ட் யா, இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் வரணும், இந்த மாதிரி மாஸ்டரில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா வரும். ஆல் தி வெரி பெஸ்ட் மாஸ்டர். அண்டு ஜிவி ப்ரோவும் நரேஷ் ப்ரோவும் பாடியிருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நரேஷ் ப்ரோலாம் எத்தனை நாள் வந்துட்டு காரை ஓட்டும்போது உங்கள் பாட்டெலாம் போட்டு கேட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் அப்படியே கூலாக இருக்கேன் நான். ஐம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ பிரதர். அண்ட் மியூசிக் டைரக்டர் பிரதர், நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணணும். மியூசிக் வந்துட்டு அவன் என்ன டிப்ரெஷனில் இருந்தாலும் அவனை காலி பண்ணிருக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் அம்மு, சவுத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அம்மா பிறமையை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்சியரான ஒரு படம் நல்லா வரணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா கரெக்டாக அவங்களுக்கு நல்லா இருக்கணும், ஒரு டைமுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு போகணும், ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் யோசிச்சு சினிமாவுக்கு வராங்க. பட் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தங்க வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹைதராபாத்தில் நான் ஒரு ஷூட்டிங் போனால் அங்கே நான் அம்மாவை பார்க்குறேன். சென்னையில் இங்கே எங்கேயாவது நான் வேறு எங்கேயாவது இருந்தால் அம்மாவை பார்க்குறேன். டக்குன்னு ஃபோன் ஒன்று அம்மாவை பார்க்குறேன். அம்மா, இப்போ நீங்கள் இருக்கிற இடம், இந்த இடம் வந்துட்டு எனக்கு பர்சனல் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக, உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இது கிடையவே கிடையாது. அம்மா, ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும், ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மகேஷ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துட்டு சினிமா கிடையாது. நான் மட்டும்தான் சினிமாவில் ஃபஸ்ட்டு. எங்கள் அப்பா எங்கேயோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவரால் அதை முடியல, என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இவ்வளோ தான் எனக்கு சினிமா, எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது தான். அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நான் சினிமாவை நான் ரொம்ப கற்றுப்பேன். மகேஷெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க, அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப எனர்ஜி வருது மச்சான் அப்படின்வாங்க. ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. என் எனர்ஜி இவனுங்களை மாதிரி அவங்களை பார்க்கும்போது வேறு தான். ஏன்னா அவன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா வரணும், செமையாக பண்ணணும் மச்சான், அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன் சொல்லிகிட்டே இருப்பான் மச்சான். அவனோட எனர்ஜி, உன்னுடைய தாட் ப்ராசஸ்க்கே நீ ரொம்ப ரொம்ப நல்லா வரும் மச்சி. இந்த ஸ்டேஜ் ஒன்றுமே இல்லை மச்சி, இதை விட இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஒரு நாள் செமையாக கலக்க வந்துச்சு. ஆல் தி வெரி பெஸ்ட். சரத், நான் மச்சான் முடிச்சாலும் ஜிம்முக்கு போனேண்ணா. ஓகே, ஏன்னா சரத் இப்போ வந்து காமெடியெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே வந்துட்டு இருக்கிறான். எனக்கு அது என்னன்னு தெரியல. சரத், ஆல் தி வெரி பெஸ்ட்டா. எல்லார பற்றியும் பேசணும், உன்னை பற்றி பேச நினைக்காத மச்சான். நீ என்னோட பர்சனல் இன்ஸ்பிரேஷன். யூ நோ தட் வெரி வெல். அண்ட் லவ் யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சரிகமாவுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அவங்க நிறைய நல்ல சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டீம் இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா இவங்கள வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் லவ் யூ. தேங்க்யூ.